நாகையில் ஓடும் ரயிலிலிருந்து இறங்கிய பெண் நடைமேடைக்கும் தண்டவாளத்திற்கும் இடையே சிக்கிக்கொண்ட நிலையில் ரயில்வே காவலர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றியுள்ளார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட நாம் கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். தற்பொழுது அந்த பெண்ணினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த விபத்து சம்பவம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. திருச்சியில் இருந்து நாகை வழியாக இந்த வேளாங்கண்ணிக்கு தினந்தோறும் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று 8 மணி அளவில் நாகை வந்த இந்த பயணிகள் ரயிலானது வேளாங்கண்ணிக்கு அந்த நாகப்பட்டினம் நடைமேடையிலிருந்து புறப்பட்டது. அப்போது அதிலிருந்து சில பயணிகள் அவசர அவசரமா பிளாட்பாரத்தில் இறங்கி கொண்டிருந்தனர். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒருவர் அந்த பிளாட்பாரத்தில் அவசரமா இறங்க முற்பட்டாரு. இந்த பெண் திடீர்னு நிலத்தடு மாதிரி நடைமேடைக்கு அந்த ரயிலுக்கு இடையே விழுந்தாரு. இதை பார்த்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு ரயில்வே போலீசார் பாத்தீங்கன்னா துரிதமா செயல்பட்டு அந்த பெண்ணை உடனடியா வெளியே இழுத்தாரு. அத வெளியில இழுக்கும் போது அவரும் தடுமாறி கீழே விழுந்துறாரு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தல. அதிர்ஷ்டமா அந்த பெண்ணு உயிர் தப்பி இருக்காரு. இதனிடையே இந்த ரயிலில் இருந்து கீழே விழு பெண்ணை ரயில்வே காவலர் காப்பாற்றுவதற்கு இந்த பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியது இந்த நாகப்பட்டினத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் பணிபுரியும் ரயில்வே பாதுகாப்பு தலைமை காவலர் சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா இந்த பெண்ணுக்கு காலில் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர் நாகூருக்கு செல்ல வேண்டிய பயணி என்பதால் இவர் இந்த ரயிலானது வேளாங்கண்ணிக்கு புறப்பட செல்லும் போது தவறுதலாக இறங்கினார். இதனாலேயே இந்த விபத்தில் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.